அது கூட இருக்க வீட்டுக்கார வெள்ளக்கர சட்டக்கார யார் சொல்லி ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கிறியா? என்ன வயசானலா? அப்படியா? அப்ப அதெல்லாம் பார்த்து சொல்ல அந்த கரும்பு சட்டக்காரன வீட்டுக்காரா வெள்ளக்கர டீ ஷர்ட்டுக்காரா ஒன்னை விட்டு ஒரு
இந்த தென் நாட்டை தேடி இந்த தென் நாட்டிலே எனக்கென ஒரு கோட்டை ஏற்படுத்தினேன். பளிங்கு கோட்டை. இந்த பளிங்கு கோட்டையை பைரவன் என்று பெயர் படைத்து எதற்கும் அஞ்ச நெஞ்சத்தோடு சிறப்போடு வாழ்ந்து வருகின்றோம். அப்படி இருந்தாலும் நம்முடைய தொழில் நம்ம கொள்ளை அடிப்பது, அடுத்து மொண்டாட்டிய தாலி அடைப்பது. தாலி எடுப்பது வார்த்தை களவாடுவது நமது தொழில். அப்படி களவாடிய பொருட்களை இல்லாத ஏழை மக்களுக்கு அழைப்பதுதான் நம்மளுடைய வழக்கம். இன்று களவாடுவதற்கு தகுந்தவாறு நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, பார்த்தாயா பெரியதோர் கோட்டை. அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் எண்ணற்ற செல்வங்கள் இருக்கும். அதை களவாட வேண்டும். புறப்பட்டு வாருங்க. போகும்போது நீ என்று தெரிவிக்கின்றாயே, என்ன காரணம்? அதுவோ தெரியும் அந்த கோட்டையா? அதே கோட்டை தான் ஐயா. அது விஜயபுரி நாட்டை சேர்ந்த கோட்டை. எந்த நாட்டை சார்ந்ததாக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு தேவை அந்த விஜயபுரி கோட்டைக்குதே. அந்த கோட்டையை சுத்தி 3000 பேர் காவல் இருக்காங்க. எவ்வளவு பேர்? 3000 பேர் காவல். இந்த பைரவனுடைய திறமை நீங்கள் அறிந்தது. ஆமா ஐயா, எங்களுக்கு தெரியும் ஐயா. ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது. இல்ல வர முடியுமா? ஐயா, நான் வர முடியாது. நான் குழந்தை குட்டிக்காரன். என் முன்னாடி புள்ள குட்டி காய்ச்சி. நம்மளால வர முடியாது. அவங்க நீ வருகின்றாயா இல்லையா? என்னால வர முடியாது. என்ன நம்பி வீட்டுல 3 பேர் காத்து கிடக்குறாங்க. 3 ஜீவன்களா? பொண்டாட்டி 1, வைஃப் 2, சம்சாரம் 3. எல்லாம் ஒண்ணுதானே. தெரியாதுடா. பொண்டாட்டி வீட்டுல இருக்கும், வைஃப் கொல் மோட்ல இருக்கும், சம்சாரம் ஏறி வேலைக்கு போய் ஏறி வரல இருக்குமா? என்னோடு வரக்கூடிய நீங்கள் இன்று ஏதோ காரணத்திற்காக மறக்கின்றீர்கள். இந்த பைரவன் அந்த கோட்டைக்குள் நுழைகின்ற அதில் உள்ள செல்வத்தை களவாடி வருகின்ற பிறகு உங்கள் இருவரையும் சந்திக்கின்றேன். எந்நாட்டுக்கு இறைவா போற்றியன் தாண்டவ மூர்த்தியின் தனிப்பெரும் கருணையால் கடல் 3 கரை சூழ கண்டிப்பாக நாட்டிலே அவரனாய் உருவத்தில்
மாப்பனையும் செருவகையும் சேராது 70 நாடு என்ற முப்பாடும் செப்பிய கருத்து இந்நாட்டுக்கு கொட்டாகவே செங்கோல் வச்சு வாய்ந்தவர்கள் யாருங்க மக்கள் போற்றும் தலைவா காவலன் வணக்கம். மனைவி எங்க சிம்மாசனத்தை காணோம். எங்க ஒரு சேர் கூட காணுமே. எவ்வளவு சேர் எடுத்து வந்தாங்க அதெல்லாம் எந்த எல்லாம் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய் நல்லா இருப்பாய். எல்லாம் சித்திரவா எழுந்து அது போகுது. இருப்பினும் என்ன காலதாமதம் ஐயா எங்க வீட்டுல பெரிய போராட்டமா போச்சு. வரும்போது என்னோட போராட்டத்தை தூக்கி வர வரும்போதே காலம் போறா போராட்டமா தான். என்ன போராட்டம்? எந்த நேரம் வீட்டுல அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் காட்சிக்கணும் பெரிய போராட்டமாகுது. அடிச்சுக்குவாங்க பிடிச்சுவாங்க இல்ல பிடிச்சுக்குவாங்க அடிச்சுக்குவாங்க. அது என்னடா கடிச்சுக்குவாங்க. வலு இருக்கிறவங்க அடிக்கிறாங்க வலு அது பிடிச்சி கடிக்கிறாங்க. அது எப்படிடா? அடிச்சது என்ன மண்டாட்டி கையை பிடிச்சி கடிச்சது ஏன் மண்டாட்டி? இது எங்க நடக்குது? வேற 2 பேரும் குழந்தைக்கு தண்ணி பிடிக்க போயிடுறாங்க. போன இடத்த என்ன ஓரத்துக்குள்ள எங்க அண்ணன் மண்டாட்டி ஏற்றி அவன் மண்டாட்டி அடிச்சுட்டா. இவனுக்கு வலு கிடையாது அடிக்கிறதுக்கு கையை பிடிச்சி ஏற்றி கடிச்சிட்டான். 2 பேரும் ஒரே பிரச்சனை உண்டாக்கி அங்கிருந்து தண்ணி தூக்கி வந்து வீட்டுல கிடாச்சிட்டேன். உடனே இந்த சமாச்சாரம் எனக்கு என் அண்ணனுக்கு தெரியாது. உடனே எங்க அண்ணன் மண்டாட்டி என்ன பண்ணா அவன் சாமான் எடுத்து அவங்க வீட்டுக்கு தண்ணி கொடுத்துட போய் சேர்ந்துட்டான். கல்யாணத்துக்கு எடுத்து சீர் வச்ச அண்டா குண்டா லொட்டு லொச்சுக்கு அண்டா குண்டான்னு சொல்றேன். அது என்னடா லொட்டு லொச்சுக்கு? அண்டா குண்டானு வெளியே தூக்கி வச்சா லொட்டு வெளியே தூக்கி வச்சா லொச்சுக்கு. சரியான விளக்கு. சரி முன்ன வந்தோட போய் சேர்ந்துட்டால நம்ம யாருக்குன்னு சொல்லிட்டு ஏமாட்டாடி சாமான் எடுத்து என்ன தண்ணிட்டு 2 பேரும் தண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. சரி அண்ணாடு வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அம்மாட்ட விட்டு அடியாடியே வேலைக்கு போன சாப்பாடு கொஞ்சம் போடுறீங்க கேட்டா பாவந்தா அது அரு கட்ட கம்பெனி ஆச்சு. என்ன சொல்ற ஜென்ம சேர்த்து ஒளியத்தானே அண்ணாடி என் முகத்துல முடிக்கிறார். எதுக்கு மனுஷன் எங்க நடந்தது? எங்க வந்து என்ன கேக்குறாங்க? ஓம் பொண்டாட்டி ஒண்ணே கேக்குறேன். இங்க என்ன பார்த்து உன் கைபாவனை எப்படி வருது சொல்லும் போது கைபாவனை சொல். ஏன்டி இது மாதிரி கேக்குறேன் கேட்டேன். அண்ணாடு தீனி தீனி அலையுது. என்ன பார்த்து அலையிற உன் பொண்டாட்டி ஒண்ணு கேக்குறேன். அலைகிறியே பொட்டனே மாடு தோன்ற மாதிரி சொல்றீங்க. யார் சம்பாதிச்சு போட்டு அப்படியே மாத்திட்டு ஒப்பம் சம்பாதிச்சு சொத்து இருக்கிறத போய் பங்கிட்டு கம்யூனிட்டி யாரு கம்யூனிட்டி கேக்குறான். உன் பொண்டாட்டி ஒண்ணு கேக்குறான். கைபாவனை எங்க அவளை மரியாதைங்க அப்படி சொல்லு. சரி என்ன அப்பதான் ஞாபகம் என்னடா ஞாபகம்? எங்க அப்பா ஒண்ணு அதிகம் சேர்த்து வைக்கல. ஒரு புளியா மரம் ஒரு பசுமாடு 1 ஏக்கர் நிலம் இது 3 தான் சேர்த்து வச்சு போய் சேர்ந்துட்டார். புளியா மரம் ஒரு பசுமாடு 1 ஏக்கர் நிலம் கூட புளியா மரம் புடுங்கிற மாதிரி தான் புடிங்க வித்துட்டு போட்டுருப்பாரு. விட்டு போட்டாரு. சரி இதையாவது பங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நேரம் பேசலான்னு பார்த்தா எனக்கு நேரம் தலைவர் அண்ட போனேன். ஐயா தலைவரே எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இருக்குது நானும் எங்க அண்ணன் இருக்கிறோம் அது 2 பேரும் பங்கிட்டு கொடுத்துன்னு கேட்டேன். தலைவர் சொன்னாரு என்ன சொத்து இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனா எந்த சொத்துன்னு எனக்கு தெரியாது எது எது எங்க இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துரு சொல்லிட்டு தலைவர் சொன்னாரு. சொன்னேன் ஒண்ணு அதிகம் கிடையாது. ஒரு புளிய மரம் ஒரு பசுமாடு 1 ஏக்கர் நிலம் இருக்குது இதுதாங்க வேற எதுவும் இல்ல அப்படின்ட்டு உடனே யோசனை பண்ணாரு. சாதாரணமா ஒரு குடும்பத்துல முன்ன போறதுன்னா கஷ்டத்தை அனுபவிக்கும் பின்னாடி பிரச்சனை உண்டாகும். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்து 2ஆ பங்கிட்டாரு. பங்கிட்டாரா தலைவர்? எப்படி பங்கிட்டாரு? ஒன்னா தம்பி நீங்க 2 பேரு. ஆமா. அதனால உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல ஒன்னனுக்கு மேல் பாகம் உனக்கு கீழ் பாகம் வாங்கினாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். ஆமா ஊராட்சி மன்ற தலைவர். ஆமா நன்றாகவே பங்கிட்டு இருக்கின்றார். பங்கிட்டாருங்க. அதன் பிரகாரம் தலைவர் பண்ணாரு. அவர் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டுங்க. ஆமா 1 மாசம் 2 மாசம் ஆச்சு அப்படி பொழு போடுங்கன்னு தலைவர் தீர்ப்பு சொன்னாரு. சரி வீடு வாசல் எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு சொல்லிட்டு தெரு கோடிக்கா வீட்டுக்கா வந்தா வீட்டு பின்னாடி ஒரே சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்? போய் பார்த்தா எங்க அண்ணன் புளியா மரத்துல ஏறி புளியா உளிக்கு பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போனேன். கோழி எடுத்துட்டா மொத்த பாய்ச்சி மாதிரி கோயில போட்டு நம்ம வீட்டுக்கு போனேன்.
அடா பாவி, மேல் பாகம் யாருக்கு விட்டுது ஒண்ணு தானே. எங்க அண்ணனுக்கு அவன் பிள்ளையா மரத்துல ஏறி அதாவது பிள்ளையாங்க கொடுக்குறான். கொடுக்குறான். அதை கீழே எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு போய் என்னடா நியாயம்? ஏங்க மேல் பக்கம் எனக்கு கீழ் பக்கம் எனக்கு புளிய மரத்து மேல இருக்கிறவள் தான் அவனுக்கு சொந்தம், மரத்தோட கீழே விழுந்த யாருக்கு சொந்தம்? துரோகி மேல் பாகம் அவனுக்கெல்லாம் சேர்ந்து கீழே ஒண்ணு நான் ஒண்ணு மேல ஒண்ணு அது கீழ் பாகம் எனக்கு தலைவர் சொன்ன தீர்ப்பினா தலைவருக்கு மரியாதை கொடுத்து என்ன அவர் என்ன சொன்னாரு? கீழ் பார்க்கணும் மேல் பார்க்கணும் சொல்லிட்டு கீழே கணத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. சந்திரக்காரடா அவர் ரெண்டாங்க கூட்டு ஷோ நீயா ரெண்டாம் சொல்லிட்டு வந்துட்டுங்க. அப்புறம் போய் நாலு பத்து வீட்டுக்கு இந்த பசு மாடு ஒண்ணு இருந்தது. அந்த பசு மாடு சனியாவே கண்ணு போட்டு பால் கிராம போயிருக்கு. இந்த பால் கட்டி அந்த தகவல் எனக்கு தெரியாது. என்னடா எவ்வளவு தீம் இருந்தாலும் மொத்த பால் அவனே கரைக்க சொல்லிட்டு கணக்கு அழுத்து விட்டேன். கணக்கு போய் மூட்டுச்சு கேனை எடுத்து போனேன். மொத்த பாலை பசுமாடு வச்சுக்கிறோம். அவன் எங்க அண்ணன் அவன் அவனுக்கு நல்லா மேய்த்தி தீவனம் வச்சு பால் கறக்கும் சமயத்திலே இவன் பால் கறந்து வர என்னடா முறை? மேல் பாக்க எங்க அண்ணனுக்கு கீழ் பாக்க எனக்கு தானே. பச்சை மாடு மடி எங்க தொங்குது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது? ஓ, மடியில பால் இருக்கிற வரையில மேல் பாக்கம், அது கீழே வந்து கடந்த உடனே கீழ் பாக்கம். அது உனக்கு அதான் நான் காத்துக்கிட்டு வந்துட்டேன். சரியான ஆள் தான். அப்புறம் பார்த்தா என்னடா ஒண்ணுமே அனுபவிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை சுமாரித்தால அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலகா போட்டான். உங்க கொத்து செடி 3 மாசம் அப்படி செடியில அப்படி குத்து குத்தா காய்க்கா அப்படிக்கா அப்படிக்கா அப்படி எடுத்தது. பார்த்தான் கொண்டாட்டி கூட்டான். என் தம்பி பொள்ளாச்சி கம்யூனிட்டி பையன் அவன் வந்து என்ன வாரி முட்டும் ஆளை கூட்டணும். சாயந்தரமா மொத்த செடி பிடிங்க பறிச்சு வீட்டுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். பிறகு என் பொண்டாட்டி ஓட்டுக்கு இந்த சுமாரி பாடா என்ன செய்தா? வேற நட வந்து சொன்னா என் பொண்டாட்டிட்டு போனா ராத்திரி 7 மணிக்கு போன மொத்த செடி போடுங்கன்னா காய பறிச்சு கோல்ல போட்டா அந்த செடி அங்கேயோ போட்டு வீட்டுக்கு பாடு பார்த்தா அவன் பலனை அனுபவித்து நீ ஏறு ஓட்டி விழுது தண்ணி பாய்ச்சி வேர்க்கடலை போட்டு பணத்தை கொடுத்து வேர்க்கடலை போட்டு களைய வெட்டி ஏண்டா அவன் அனுபவிக்க நேரத்தில் செடி பிடிக்கும். அவன் அனுபவிக்க நேரத்தில் நீ போய் பிடிக்க மண்ணுக்கு மேல செடி இருக்குது அவனுக்கு சொந்தம். மண்ணு கீழே காய்க்குது அடிச்சுக்கிற பூடு அனுபவிக்க முடியும் சொல்லிட்டு வேற தலைவர் போய் ஐயா எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியல அனுபவிக்கிறேன், உன்னால கொஞ்சம் தீர்ப்பா மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொல்லிட்டான். வேற தலைவர் பார்த்தாரு நான் சொன்ன மாதிரி தம்பி அது மாதிரி பண்ணிட்டானா. அதனால என்ன கூப்பிட்டார். நீ பொல்லாதவன் ஆனா தீர்ப்பு மாத்துறேன். இனிமே உனக்கு மேல் பாகம் உங்க அண்ணனுக்கு கீழ் பாகம் போங்கடான்ட்டாரு. இப்ப என்னடா சொல்ல நான் என்ன பண்ணேன் செய்ய போறேன். நான் 2ஆம் கட்டம் கூட்டு சேவடி என்னால என்ன முடியும்? தலைவருக்கு மரியாதை கொடுக்கணுமே. அவன் அம்மானு மரியாதை கொடுக்கணும். என்னடா கெட்டுன்னு வந்து கட்டுக்கிறமே அப்பன் சம்பாதிச்சு சொத்தை அனுபவிக்க முடியும்னு சொன்னேன். கம்மியாட்டி புத்திக்கிட்டான். என்னடா அது? அந்த ஒரு ஏக்கர் ஓட்டி கவுரு நட்டான். பாத்திரம் மொண்டாட்டிட்டு போனா அறுவாயிரத்து மொத்த கதிரத்து கோடியில போட்டு வந்துட்டான். தட்டாரத்து மாட்டுக்கு போட்டு வளர்க்குறான். பாவி என்ன துரோகி உங்கள மாதிரி ஆள்னா டேய் நெடுக்கல வெட்டி கூடாதா? குறுக்குல துண்டுக்குள்ள வெட்டி போட்டு தலைவர் சொல்லிட்டார். மக்களாக வந்துங்க தீர்ப்பு சொல்ல மாட்டேன் அடிதான் வரும். ஓடி போங்கடா ஓடி போன சொல்லி நீ வந்து பாரு தீர்ப்புக்கு நீயும் கீழ்பாக மென்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். நான் வர மாட்டேன். இன்னொரு நீங்க அவன் வந்தா எனக்கு என்ன வரப்படுறாங்க? என்னடா